வெளிய போக முடியல. யாராவது உரசனாலும் தப்பா டச் பண்ணாலும் நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்ங்கறாங்க. அந்த பையன் வந்து என்ன பஸ் அது? 73 பஸ். நீ எத்தனை மணிக்கு எந்த ஸ்டாப்ல ஏறினீங்க? எத்தனை மணிக்கு? ஏழேகாலுக்கு பஸ்ல ஏறினேன். மூடிட்டு போய் உட்காந்து அப்படிதாண்டி இருக்குன்னு செஸ்னியே தள்ளி விட்டுருக்காங்க. இப்படிதான் நடத்துவாங்களா எனக்கு தெரியல. இலவச பேருந்துன்னா இப்படிதான் பண்ணுவாங்களா? பொண்ணுங்களை இப்படிதான் நடத்துவாங்களா? ஒரு பிரச்சனை பஸ்ல போயிட்டு வரும்போது கண்டக்டர் டிரைவரும் தான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அவங்களே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா நாங்க எப்படி பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? எல்லா இடத்துக்கும் சகோதரர் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வர முடியாது. நாங்களும் தனியா டிராவல் பண்ற சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இப்படி போயிட்டு வரும்போது அவங்க தான் கூட நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி அவங்கள தான் நினைச்சு போறோம். அவங்களே இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணா எப்படி நாங்க யாரை நம்பி போறது? எங்க அப்பா வந்து ரிலீஸ் பண்ணணும். 25 பேர் சேர்ந்து எங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க. எப்படி அடிச்சிருக்காங்க? நீங்க அடிச்சிட்டு நீங்க ரிமாண்ட் பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அப்பா கிட்ட தாங்க சொல்லுவாங்க போன் பண்ணி. அப்பா தாங்க வருவாரு. பிரச்சனைனா வந்து நாங்க போலீஸுக்கு போன் பண்ணுமா? ஒருத்தன் வந்து கைய புடிச்சு இழுத்து போலீஸுக்கு போன் பண்ணுவாங்களா? எனக்கு 25 வயசு ஆகுது. நானே அப்பாவுக்கு தான் போன் பண்ணுவேன். அவ 16 வயசுக்குள்ள அப்பாவுக்கு தானே போன் பண்ணுவா? எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி ஆகணும். கேஸ் போடக்கூடாது. இலவச பேருந்து தாங்க. கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு முடியல. எங்களுக்கு சுதந்திரம் இல்ல. ஜெயில் ஸ்டாப் கிட்ட நான் பஸ் ஏறுவேன். அங்கே வந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். பஸ் ஏறினோடனே எனக்கு கண்டக்டர் மிஸ்பிஹேவ் பண்ணார். நான் அதை உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். எங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டார். பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே எங்கள் அப்பா நியாயமாக தான் போய் கேட்டார். எல்லாம் எங்கள் அப்பாவை சேர்ந்து 25-30 பேர் வந்து எங்கள் கண்டக்டர் டிரைவர் எல்லாம் சேர்ந்து எங்கள் அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை தடுத்ததுக்கு என்னோடய பிரெஸ்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மாவோட சாரியை பிடிச்சி இழுத்துட்டு எங்கள் அம்மா வயிற்று மேலே எட்டி உடச்சி எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெட்டில் இருக்காங்க இப்போ. எங்கள் அப்பா மேலே தப்பே இல்லை. எங்கள் அப்பா மேலே வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து குண்டாஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கியிருக்காங்க. கண்டக்டர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி சொன்னார். பாப்பாவுக்கு வந்து 16 வயசு தான் ஆகுது. சரிங்களா? அப்பாவுக்கு தான் யாராக இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுவாங்க. கால் பண்ணி சொன்னதுக்கு டாடி வந்து கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு கண்டக்டர் டிரைவர் எல்லாம் சேர்ந்து ஒரு 25 பேர் பக்கம் சேர்ந்து எல்லாரும் அடிச்சிருக்காங்க.